இல்ல எனக்கு அருணோட டிஎம்கே டீம் கிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு. எனக்கும் இருக்குங்க. இல்ல நீங்க ரூல் கேள்வி கேட்டதுக்கு நீயும் அப்புறம் நான் டிஎம்கே கேட்பேங்க. டீம் வந்துடாத. இல்ல இருங்க. அருண் இல்ல ப்ரோ, நான் அருண் கிட்ட நீங்க கேட்கணும். கேட்கறது முன்னாடி நான் கேட்டுறேன். அருண் ப்ரோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஒன் பை ஒன்னா ப்ரோ, டோக்கன் பேசுங்க ப்ளீஸ். அருண் ப்ரோ, நான் தாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் லெஃப்ட் பண்ணேன். ஹேண்ட்ல கொசு கடிச்சிச்சா இல்ல ரைட் ஹேண்ட்ல கொசு கடிச்சிச்சா ப்ரோ? நான் ஓட்டு போற விரலன்னு கொசு கடிச்சிச்சுங்க. அந்த கடிச்சதுனாலதான் ஓட்டு இந்த கையில வைக்காம வேற கையில வச்சாங்கங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணா நான் அனுப்புறேங்க. அந்த இடத்துல வீங்கி இருந்ததுங்க. எஸ்ங்க. ஆமா அதை நானும் பார்த்தேன். கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். 100% அருண் அருண் சார், சொல்றது. எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க சார். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் கேட்குறேங்க. எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது இந்த டிராவிட் கூட கோஸ்டா இருக்காங்கல்ல, இப்ப எப்படின்னா டிராவிட் பேமெண்ட் எங்களுக்கு கொடுத்தா எங்கள்ல இருந்து 20% உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படும். ஏன்னா கமிஷன்ல தானே கம்பெனியே ஓடுது. பேமெண்ட் செக்கா கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்ல இன்னும் போடல. போட்டோன்னே எடுத்தோடனே அவர் கொடுப்பாருங்க. அருண் ப்ரோ, நீங்க இப்ப நம்ம ஃபன்னுக்கு பேசுறத கூட நம்ம அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கோம். அது கூட தெரியாம இல்ல வந்துட்டு சி அவங்க சி இதை அப்படி ரெக்கார்டு இல்ல. பண்ணி வேற இதுல இல்ல போட்டுருவாங்க. பவி, நீங்க அந்த அவங்க அளவுக்கு அவங்க பவி இப்போ நீங்க பேசலனாலும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுவானுங்க. அவனுக்கு வேற வேலை அந்த கிடையாது. கிரேஸ் அளவுக்கு தற்குறிவா இருங்க, கிரேஸ் இருக்கானுங்க. கிரேஸ் நீங்க கேள்வி கேளுங்க. கிரேஸ் ரொம்ப நேரமா கேள்வி கேட்கணும்னு ட்ரை இல்ல பண்றீங்க. எனக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா, இல்ல நான் வந்து முன்னாடி இப்போ ஓட்டு போட்ட எங்கள வந்து நீங்க தப்பா பேசுறீங்க. நாங்கலாம் ஒரு காலத்துல உங்களுக்கு தானங்க ஓட் போட்டோம். அப்ப நாங்க என்ன லூசாங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இப்ப நீங்க எங்கள வந்து அப்படி சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டப்பயும் நாங்க லூசா தானங்க இருக்க முடியும். எப்படிங்க இத நீங்க வந்து பார்க்குறீங்க? கேள்வி ரிஜெக்டட். அடுத்த கேள்விக்கு போங்க. இல்ல இது முக்கியமான கேள்வி. இருங்க இல்ல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். கொத்தடிமையா ரிஜெக்ட்டட் இருந்தா ஒத்துக்க முடியாது. கொத்தடிமையா இருந்தா நான் அதான் ஆன்சர் பண்ணுவேன். ஓ! கேள்வி ரிஜெக்டட் ஓகே, வேற ஓகே. கேள்வி. படிச்சிருந்தாலும் அவங்களோட ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான். 10th படிச்சாலும் அவங்களோட ஓட்டுக்கு ஒரு வேல்யூ தான். யுனெஸ்கோவில் இதே மாதிரி ஒரு இடம் இன்சிடென்ட் நடந்த போது செக்ஷன் 302ல அவங்க என்ன சொன்னாங்க, மிஸ்டர் வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம பசிச்சாதான் பிரியாணி சாப்பிடணும்னு கிடையாது, ருசிக்காகவும் சாப்பிடலாம். நீங்க அந்த மாதிரி ருசிக்காக ஒரு இடத்த தேடி போயிருக்கீங்கன்னு மிஸ்டர் வில்லியம்ஸ் வந்து 11வது பக்கத்துல வந்து சொல்லியிருக்காரு. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கூடிய சீக்கிரம் 14வது பக்கத்துல இன்ஸ்டாகிராம் பத்தி பேசியிருக்காரு. நம்ம வந்து அதை பத்தி நம்ம லைக்ஸ் பண்ணி நம்ம அருண் repost அந்த பண்ணி புக்கே 10 பக்கம் தான். அருண் நீங்க கரெக்டா சொல்லுங்க. அது பாகம் 5ல இருக்கு ப்ரோ, போய் பாருங்க ப்ரோ. நீங்க வேற வில்லியம்ஸ் பாத்திருக்கீங்க, நான் ஓ பார்த்ததுல ஓகே ஓகே, நான் வேற வில்லியம்ஸ் நினைக்கிறேன். ஓகே ஓகே சாரி. கைஸ் சத்தியமா. டாக் கார்த்திக் ப்ரோ ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சாரி கார்த்திக் ப்ரோ. நாங்க வந்து டாபிக் டைவர்ட் ஆயிட்டோம். நீங்க பேசுங்க. அட போங்க, நான் பேச வந்ததே மறந்துட்டேன். ஆக்சுவலி இதுக்கு அருண் பதில் சொல்லுவாரு. ஆக்சுவலா அருண் ப்ரோ, யாரு ப்ரோ நீங்க? சம்மர் ஆஃப் பயங்கர ஃபாலோவா பேசுறீங்க. கார்த்திக் ஏங்க அவர் யாருன்னு சொல்லிட்டாங்க. செஞ்சு பேசுங்க டாபிக். நான் வந்து அருண் இன்னும் விஜிலாண்டி இருக்காரு. விஜிலாண்டி வந்தா இன்னும் fun தான். மனம் மாறிச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு உங்களோட கருத்தை வந்து ஸ்பேஸ் வந்து ஆக்கப்பூர்வமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். ப்ரோ ஜிபேல 200 வந்திருக்கா பாரு ப்ரோ அருண் ப்ரோ. இல்லங்க, நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வேலை செய்யறதுனால நாங்க வந்து உணர்ச்சிக்காக வேலை செய்யறோங்க. தமிழ்நாட்டோட இல்ல ப்ரோ, பேடிஎம்ல ஸ்டேட்மெண்ட் 200 வந்திருக்கு ப்ரோ. இப்பதான் கிடையாது. நாங்க வந்து வல்லாதிக்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்காக தான் இவ்வளவு இந்த போராட்ட காலத்துல வந்து போராடிட்டு இருக்கோமே தவிர்த்து எங்களுக்கு எந்த ஒரு தமிழ் எழுச்சி வாழ்க திமுக, வாழ்க வாழ்க. எப்பவுமே திமுக வாழ்க உதயநிதி. ஆமா, சேகுவாரா சேப்பாக்கம் சாம்பியன். வாழ்க வாழ்க வாழ்கவே. அருண் ப்ரோ யோகிய வர சொல்லி உள்ள வை ப்ரோ. ஒளிக இன்ஸ்டாகிராம். இது நல்லா இருக்கியா? ஒலிக்க இன்ஸ்டாகிராம். வாழ்க வாழ்க வாழ்கவே திமுக, வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே. வாயெல்லாம் அழுகி போயிடும். வாழ்கவே. நான் சீரியஸா ஒன்று பேசிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பவித்ரா அவங்க பேசுகிறப்ப சொன்னாங்க, டக்குன்னு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. லைக் வந்துட்டு இவனை என்ன பண்ணானுங்கன்னா, இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வந்து ஜெயம் ரவியோட அப்பா பண்ணுவான்ல பிரகாஷ்ராஜ், அந்த மாதிரி தான். நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு என்ன எது நல்லது எது வந்து இதாகும் அப்படின்னு அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே இல்லை. நானும் ஆக்சுவலாக கவுண்டம்பாளையம் தான். நம்ம இங்கே கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் நிற்கும். காலையிலும் சரி மதியம் சரி ஈவினிங் சரி பயங்கர க்ரௌடான ஏரியா. ஆனால் இவனுக்கு கொண்டு குளத்துல கொண்டு ஏசி பஸ் கட்டி விட்டுருக்கானுங்க. இங்கே உட்காரது இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் நிற்கும். எல்லாம் இத்தனைக்கும் வெயில், அந்த இடத்துல அவ்வளோ வெயிலாகவும் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து சென்னை போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பாக்கம்
ஆதம்பாக்கம் இந்த சைட்லாம் பார்த்தா ரோடுகள் அவ்வளோ கேவலமாக இருக்கும். உள் ரோடுகள் ஃபுல்லாக இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அதில் பாதி ரோடே போட்டானுங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா அந்த ரோடுகளில் வண்டியே ஓட்டினாங்க. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட காஃபி ஷாப் வச்சுருந்தேன் அந்த இடத்துல. நான் என்ன பண்ணேன், இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் காஃபி ஷாப்பில் உட்காந்து நான் எல்லாம் வரவங்கள்ட்டெல்லாம் கேட்குறப்ப வந்து எனக்கு அது சரியாக வந்து அவங்ககிட்ட பேச முடியல. ஒரு ஓனராக உட்காந்துட்டு அந்த இடத்துல வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கவோ இல்லை திருப்பி சொல்லவோ கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ரேப்பிடோ ஓட்டுற மாதிரி போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர்த்துல அந்த டைமில் நான் பேசியிருப்பேன். அதை புரிஞ்சு அவனை எல்லாம் திட்டினது எல்லாமே இந்த ரோடை தான் மெயினாக திட்டினானுங்க. இங்கே பாருங்க, மெட்ரோ போகிறேங்கிறானுங்க, அதை போகிறேங்கிறானுங்க, எவ்வளோ கேவலமாக அசிங்கமாக திட்டுவானுங்க. இந்த ரோட்டில் போக முடியுமா டெய்லி இந்த இடத்துல போயிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு மோசமாக இருந்துச்சு இடமெல்லாம். இவங்களுக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. இதெல்லாம் தாண்டி இந்த கடைசி நேரத்தில் ஒரு விஷயம்லாம் ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. இந்த ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கப்ப, நீ என்னத்தை நல்லது பண்ணு என்னமோ பண்ணு, இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு 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 பப்ளிக்கை ஒருத்தர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அப்படி அவங்கள நம்ம எப்படி அரவணைச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். நம்மளால் என்ன பண்ணாப்புல அந்த கடைசி நேர பிரச்சாரத்துல எல்லாம் யார் வந்தாலும் கட்டி பிடிச்சி கையை பிடிச்சி அணைச்சிக்கிட்டு அவங்கள அரவணைச்சிக்கிட்டு வா அந்த வேனில் ஏற்றிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த ஆள் என்ன பண்ணாப்புல, அந்த ஏதோ ஒரு இது கொடுக்க வந்த ஒரு பாட்டியை லெஃப்ட் கையில் அப்படியே அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த அம்மாவுக்கே வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு இவன் எப்படித்தான் அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லி அப்படிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பயங்கர இம்பேக்ட். அதுவும் சரி அதாவது ஒரு வயசான பாட்டி ஒரு குழந்தையெல்லாம் தள்ளி விட்டு போனாப்பலாம். ஒரு பொலிட்டீஷியன்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரு பேசிக் விஷயமே வந்துட்டு தன்னை பார்க்க வர அந்த மனுஷங்களை நீ எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுற, அவங்க எப்படி இது பண்ணுற அப்படிங்கிறதான் ரொம்ப அதெல்லாம் வந்து பயங்கர இம்பாக்ட் ஆச்சு. அதெல்லாம் எவனுமே பேசவும் மாட்டானுங்க, சொல்லவும் மாட்டானுங்க. இந்த ஆளை போலேந்தையான்னு கூட ஏற்றி விட்டு அப்படியே தூக்கி ஓரமாக வச்சிருக்கானே தவிர்த்து இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறதுனா இந்த மாதிரி தான் நூற்றுக்கணக்கான விஷயம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் உட்காந்து இன்ஸ்டாகிராமுக்கு அழுதுட்டு இருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு அழுகிறதே கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கின அடி அந்த அடி ஒரு நியூஸ் சேனல் ஈவன் நம்மளே வந்து குளத்தூர்ல ஸ்டாலின் தோப்பாப்லன்னு சொல்லிட்டு மேபி ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆளுகளே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாரு, நிறைய பேர் ரிப்ளை எல்லாம் வந்து போய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. நம்ம சைடுல பசங்க எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆமா அதுதான் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து குளத்தூர்ல ஸ்டாலின் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பான்னு போடுறப்ப கீழே போய் நம்ம பசங்க நிறைய பேர் வந்துட்டு தோப்பாரு சொல்லிருந்தோம், ஜெயிப்பாரு சொல்ல அவங்க போட்டுக்கிட்டு இருந்தப்ப நம்ம பசங்க போய் போட்டாங்க, இல்ல குளத்தூர்லயே நாங்க வந்து தோக்க வைக்கிறோம் பாரா, குளத்தூர்லயே வந்து ஸ்டாலின் தோப்பாப்புல பாருன்னு போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்ப கூட பாத்துக்கிட்டு இருந்த சிலருக்கு வந்துட்டு என்ன இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன டவுட்டா தான் இருந்துச்சு. அவனை அடிச்ச அடி இருக்கு பாத்தீங்களா, சத்தியமா சொல்றேன், அவனுங்க நைட்டு முதல்ல அழுகணும். இதெல்லாம் கம்மி என்ன கேட்டா. எங்க நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாருமே குளத்தூரை மட்டும் விட்டுருங்க, அதான் அந்த தேதி சாலடா ஜெயிச்சுவாப்புல ஸ்டாலின், மற்றது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு இந்த பக்கம் பெரம்பூர்ல ஜெயிக்க முடியுமா, திருச்சி கிழக்கில் ஜெயிக்க முடியுமான்னு இருந்தானுங்க. அடிச்சு அடி உண்மையிலே சொல்றேன். இது வந்து உண்மையிலே நம்ம பண்ணியிருக்க சாதனைங்கிறது. நான் ஆக்சுவலாக வந்து நான் பழைய ட்வீட்ல ஏகப்பட்டது போட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஒரு வீட்டில் ஒரு ஒரு பொண்ணு ஒரு விஜய் ஃபேனாக இருந்துட்டாலோ இல்லை ஒரு பையன் விஜய் ஃபேனாக இருந்துட்டாலோ போதும், அந்த வீட்டில் இருக்க டோட்டல் அந்த பொலிட்டிக்கல் பார்வையும் எப்படி மாறுச்சுங்கிறத நான் கண்கூட பார்த்தேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, அது எப்படி வந்து ஒரு ஏடிஎம் கேட்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க, ஒரு டிஎம் கேட்கள் எப்படி மாறி ஓட்டு போட்டாங்க, ஓகே இது எப்படி, அதெல்லாம் வந்து இந்த இவனை சொல்லிட்டு தானுங்க மக்களை சந்திக்கிறதே இல்லை, வெளியே வரவே இல்லை விஜய்ன்னு சொல்லிட்டு. நான் அப்போல்லாம கூட போய் ட்வீட் போட்டு வச்சுட்டு தான் இருந்தேன். டே இங்கே பெட்ரூமில் நடந்துக்கிட்டு இருக்கா பிரச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, கிச்சனில் நடந்துக்கிட்டு இருக்கா பிரச்சாரம், உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அது புரிஞ்சுக்கிறதுக்கு எலெக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கே புரியும்னு போட்டிருந்தேன். நான் வந்து ட்வீட்டே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது ஆரம்பத்தில் நம்மளுக்கே கொஞ்சம் இருந்துச்சு, ஓகே நம்மளை எதிர்க்கட்சி அளவுக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஆனால் ஒரு 1 வீக் பிஃபோர் நானே ட்வீட்டே போட்டிருந்தேன், 90% ஐ எம் சாரி இந்த டிவிகே வில் வின் தி எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா நான் போக ஆட்கள்கிட்ட கேட்க எவனும் கேட்டாலும் யாரை கேட்டாலும் வந்துட்டு, அதாவது சிலர்லாம் கேட்குறப்ப அதாவது ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டேன், யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப, விஜய்க்கு போட்டிங்களா அப்படின்னு ஒரு மேம்போக்கா கேட்குறப்ப, ஏன் போட்டா என்னவா, அதாவது அவனுக்கு வந்து நம்மளை வந்து நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டங்கிறத நம்ம ஏதோ தப்பாக வந்து நம்ம நினச்சிடுவோம், அவனுக்கு தற்கொலைன்னு ஏதோ சொல்லிடுவோம், இல்லை வேறு ஏதாவது திட்டிடுவோம்னு நினச்சிட்டு நம்ம ஏதோ நான் அப்படி பேச வரேன்னு நினச்சிக்கிட்டு, ஏன் போட்டா என்னவா, இவனுக்கு 50 வருஷமா என்னத்தை புளுத்திட்டானுங்க அப்படின்லாம் கேட்டானுங்க. என்ன எனக்கு அதெல்லாம் கேட்கல ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. நான் வெளியே எதுவும் சொல்லிக்கல, நானே விஜய்க்கு தாண்டா போட்டேன்,
நானே இத்தனை வருஷமா டிஎம்கேல தான் இருந்தேன், இப்போ விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷமா இருந்தாலும் வெளியே சொல்லிக்கலாம். ஆனா அந்த மக்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, அப்பா அப்சல்யூட்லி அதெல்லாம் வந்து நிறைய பசங்க வந்துட்டு ஏன் போட்டா என்னவா, இவன் என்னத்தை கிழிச்சிட்டானுங்க, இவன் என்ன பண்ணானு நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்றான். எங்க ஏரியாவில் எப்படி இருந்துச்சு, எங்க ஏரியாவில் அப்படி இருந்துச்சு, இதை பண்ணானு அதை பண்ணானுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவனுங்க இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு நல்லதான். நான் இப்பவும் சொல்றேன், நான் நம்ம மக்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இப்ப விடுபட்டு போன நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கும் சரி, இல்லை அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கும் சரி, அவங்களையும் ஓட்டு போட வரணும். இங்கே எவ்வளோ ஃபன்னியாக பேசிக்கிறோம், என்னென்னமோ பண்ணிக்கிறோம், இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இதை தாண்டி அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் அவங்க எல்லாத்திட்டையும் ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அதை எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருங்க. இவனுக்கு பரப்புற பொய்யையும் இவனுக்கு டிவியில் போடுறது, இவனுக்கு மீடியா இருக்குது, என்ன பல வேணா இருந்துட்டு போட்டோம், என்ன பண்ணிட்டு போட்டோம். நம்ம அதை வீட்டில் இந்த அரசியல் நம்ம இங்கே பேசுகிறத தாண்டி, இங்கே ஃபாலோ பண்ணுறதை தாண்டி நம்ம வீட்டில் அதை பேசிகிட்டே இருங்க. நீங்களும் பேசிட்டே இருங்க. அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் வைக்கிறேன். இல்ல கார்த்தி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வீட்டுல எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம வீட்டுல நம்ம சுத்தி இவங்க நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. சொல்ல போனா இவங்களை பார்த்து சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. இவங்க பண்ற ஒரு அரசியலையும் பார்த்து சிரிப்பா தான் இருக்குது. அவங்க திட்ட கூட மாசம் ஏன்டா இவ்வளவு கேளமாடா அந்த பத்து வார்த்தையா தான் வருது, வேற எதுவும் வரல. இல்லை, இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு அந்த பஸ் கிடைக்காம ஓட்டு போனது ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் என்னப்பா இந்த டைம் ஓட்டு போட்டாலும் விஜய் வந்து எப்படியும் விஜயை போட்டு பாடாதான் படுத்துவானுங்க அப்படிலாம் சொன்ன பீப்புளாக நான் பார்த்தேன். பாடாதான் படுத்துவானுங்க, எதுக்குப்பா எப்படி இந்த டைம் ஜெயிக்க மாட்டாப்ல, அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு ஓட்டு போடா விட்ட கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்குது. திரும்பியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த கூட்டமும் திரும்ப விஜய்க்கு தான் வரும்னு நான் நம்புறேன். பார்ப்போம் அதெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒண்ணும் இல்ல, மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுத்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா யார் நல்லது சொல்றாங்க செய்யறாங்களோ அவங்க பக்கம் தான் நிப்பாங்க மக்கள். இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் கேட்டா லஞ்சம் கேட்காம எதனாம அம்மா நான் பண்ணி தரேன், கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி அதை பண்ணி தந்தாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த மரியாதை வந்து கூடிரும். ஓகே பரவாயில்ல, விஜயோட ஆட்சியில லஞ்சம் எல்லாம் எதுவும் இல்லை, நம்ம தைரியமா எங்கள் போலாம், எது வேணாலும் சொல்லலாம், எந்த ஹெல்ப் வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது. இப்ப அதைதான் அண்ணா வந்துட்டு நிறைய பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப் எல்லாம் லைக் ஆடிட் பண்ணிட்டு எந்த இது ஏமாத்தக்கூடாது, எது தரம் குறையக்கூடாது. மக்கள் போற இடத்துல பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு வைங்க, டெய்லி டேட் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா, அதாவது யாராச்சும் நடத்துறாங்களோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துரும். லஞ்சம்ங்கிறது கூட ரெண்டாவது விஷயங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின் திங் இந்த ரோடு. இப்பவும் நம்ம ஏரியாக்கள்ல கார்த்திக் ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலா வந்து இப்படி சொல்லாம அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணாலே மக்களுக்கு பிடிச்சிடும். ரெண்டாவது சேஃப்டி, உமன்ஸ்க்கான சேஃப்டி. இந்த ரெண்டு விஷயத்துமே வந்து கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம அவங்களுக்கு எப்போ கொடுக்குறோமோ அப்பவே அவங்க அதுக்கேற்ற பலனை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி அண்ணா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் இந்த டே 1 சிஎம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க சொன்னதுல நிறைய வார்த்தை வந்து நிறைய விஷயம் வந்து கம்ப்ளீட்லி ட்ரூ. அந்த அவர் வந்து மக்கள் வந்து பார்க்கும் போது அவங்க கையை தட்டி விட்டு போனது, இது எல்லாம் தான் அவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெண்களுடைய சேஃப்டிக்கு அவர் எந்த ஒரு இதுமே ஸ்டெப்பும் எடுக்காதது, இது எல்லாம் தான் அவர் தோத்து உட்கார்ந்து போனதுக்கான காரணம். இதை வந்து இந்த கொத்தடிமைங்க இன்னும் வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ரியலா பாக்குறீங்க, இதே எக்ஸ்ல தான் அவர் பண்ண நல்லதோட சேர்த்து அவர் பண்ண கெட்டதும் பரவி இருக்கு, அவ்வளோ இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம், ஆமா இது பண்ணாரு, இதெல்லாம் நாங்க இவர் எங்க சிஎம் இதெல்லாம் பண்ணது தப்பு அப்படின்றத ஒத்துக்காம எங்க கழகத்துல இன்னும் பிரச்சனை இருக்கு, அது நாங்க திருத்தணும். ஆனா இதை விட நாங்க தோத்ததுக்கான காரணம் இன்ஸ்டாகிராம் தான் சுத்தின்னு இன்னும் புரிதல் இல்லாம சுத்துற அவங்கள வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அவங்க பேசுற ஆணவ பேச்சு, இப்ப அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் எப்படி பேசியிருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு அவருக்கு அந்த ஆணவம் இருந்தா அவர் அப்படி பேசுவாரு. மக்களை வந்து கேடுகட்ட மக்கள்னு சொல்றது. பவித்ரா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களெல்லாம் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இவருடைய பேச்செல்லாம் ஒரு தலையில எடுத்துக்கிட்டு போறதுல வந்து ஒரு சல்லி பைசா பிரயோஜனமும் கிடையாது. இந்த எக்ஸ்ல இருக்க நமக்கு தான் மைலேஜ். எக்ஸாக்ட்லி, இது எல்லாமே நமக்கு தான் இன்னும் இதுவாகும். பேசுற வாய் பேசிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்லயும் அதே மாதிரிதான் இன்னும் நிறைய வந்து பேசுனது. சொல்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மையாவே மக்களுக்கு வந்து குமரி பேசுறாரா இல்லையே, இல்ல ரூபி பேசுறதுதான் கேக்குது. நீங்க பேசுங்க கேக்குது ரூபி. ஓகே, உண்மையாவே லாஸ்ட் 7-8 days தளபதி பார்த்துட்டு நான் இப்போ பேசுறேன், நம்ம முதல்ல ஓட்டு கேட்கலாம். அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாவே இப்படி ஆபீஸ் மாதிரி சட்டசபை ஐ மீன் நம்மளோட
சிஎம் ஆபீஸ்க்கு போவாங்கன்றதே மக்களுக்கு தெரியாதாம். இது அவங்களுக்கு புதுசா இருக்கு. இத்தனை வருஷம் 75 வருட கட்சியில அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சர் டெய்லி ஆபீஸ் போறாரு, மீட்டிங் அட்டென்ட் பண்றாரு, டெய்லி வந்து ஒரு விஷயம் நடக்குது. அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து இப்ப அவங்க அடிக்கடி பாக்குறாங்க. போய் ரேஷன் கடைக்கு போனா அவங்க எல்லாம் பதறாங்களாம். இவங்க போய் கேக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்களாம். ஒரு என்ன சொல்ற ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி ஏதோ படம் பாக்குற மாதிரி அவங்கள சுத்தி நடக்குதுன்ட்டு அவ்வளவு ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா நடக்குது எங்களை சுத்தி, அவர் என்னடானா டிவில அவர் ஆபீஸ்ல இருக்கா. இந்த மாதிரி ஒரு நாள் இந்த 75 வருட ஆட்சியில இப்படி நடக்கும்ன்றதே தெரியாது. சரி, ஓகே, பழைய சிஎம் வயசானவர் புள்ளன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் என்னைக்காச்சும் ஆபீஸ் போய் நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் என்னைக்காச்சும் ஆபீஸ், அது ஒரு ஆபீஸ், அத நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அத நம்மளை பார்த்து சுத்தி உள்ளவங்க அதை மதிப்பாங்க. தளபதி 10 o'clock 9:45 போறான்னா அங்க வேலை பார்க்குற மொத்த பேரும் 9:30 அசம்பிள் ஆறாங்களாம். இது எவ்வளவு பெரிய எனக்குலாம் அவ்வளவு வேதனையா இருக்கும். எங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு அங்கிள் எல்லாம் வந்து சும்மா ஜாலியா போவார். அவரை நான் சபிச்சிருக்கேன் பல நாள். நான் பாட்டுக்கு போய் ஸ்வைப் இன் பண்றதுக்கோ ஸ்வைப் அவுட் பண்றதுக்கோ இருந்து சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கேன். இந்த மனுஷன் பாரு, இஷ்டத்துக்கு போறாரு, இஷ்டத்துக்கு பாரு. சாபமும் என்னவோ தெரியல. அவர் இப்பெல்லாம் 9 o'clock வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாரு, ஓடிடுறாரு. ஐயோ நான் போகணும்ட்டு. அதான் சொல்றேன், இந்த சேஞ்சஸ் எல்லாம் மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு புதுசா இருக்கு. நான் அவங்க ஒரு ரேஷன் கடையோ இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ எல்லா இடத்துக்கும் வந்து போய் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து 10 தடவைக்கு இது படம் ஒண்ணும் இல்ல. எங்களோட ரோட்ல வந்து அந்த மேன்ஹோல் வந்து எப்பவுமே அடைப்பு வரும். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் போட்டா 10 days மாத்தி போடுவோம். ஏன்னா ஒரே ஆள் திரும்ப கம்ப்ளைண்ட் போட்டா ஏமா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் போடுறேன்னு கேட்பாங்க. இந்த தடவை கம்ப்ளைண்ட் போடாம அவங்களா வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சரி பண்றீங்க? இல்ல, எங்களை வந்து எல்லா ஹோல்ஸையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வர்றவங்களுக்கு எப்பவுமே தெருவுல கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எங்களோட இது பாத்தீங்கன்னா ஒரு டென்ஸான ஒரு தெரு, நிறைய மக்கள் இருக்கிறதுனால கலெக்ட் பண்ணி கொடுப்போம். இந்த தடவை அது வாங்கவே இல்லை. சைன் வாங்கிட்டு ஃபீட்பேக் எது கேட்பாங்கம்மா, கால் பண்ணி சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு போறாங்க. என்னடா நடக்குது நம்மள சுத்தின்ட்டு மக்களே இதை ரசிக்கிறாங்க. மெயினா தளபதி வந்து போயிட்டு உட்கார்றாருல, ஒரு விஷயம் பண்றாருல, அது வந்து மொத்த பேரையும் வேலை செய்ய வைக்கும். அவருக்கு அடுத்த லெவல் இப்போ அவர் போறாரு, அடுத்து மந்திரி, எம்எல்ஏ எல்லாம். இன்னொன்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். தளபதி அங்க வந்து நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு தளபதிக்கு பின்னாடி. சோ அவரோட ஆபீஸ்ல அப்ப என்னென்ன நடக்குது அவர் சுத்தின்னு அவர் அப்டேட்டடா இருப்பாரு, குயிக்கா ஒர்க் வாங்குவாரு. இது வந்து மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. மக்களுக்கு இந்த சேஞ்ச் பிடிச்சிருக்கு. கதறவங்க கதறிட்டே இருக்கட்டும். அவங்க இப்போ தேர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். ஐயோ நம்மளும் வந்து ஆபீஸ் போயிருக்கலாமோ, நம்மளும் போய் வேலை செஞ்சிருக்கலாமோ. இப்ப நம்ம அவர் பேர் என்ன, மாசுலாம் எப்பவாவது ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுவாரு, அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரு, அதை பப்ளிசைஸ் பண்ணுவாரு. அவங்க பண்றது ப்ரொமோஷன்லாம் தப்பு கிடையாது. ஆனா நம்ம ப்ரொமோஷனே பண்ணாம மக்கள் அதை பத்தி பேசணும்னா இன்ஸ்டா ரூட் மாஃபியா, அந்த மாஃபியா, இந்த மாஃபியான்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா, நம்ம கோட்டை விட்டுட்டோம், நம்ம ஒழுங்கா ஆட்சி பண்ணியிருந்தா இருந்திருப்போம். நமக்கு அப்ப அறிவு வரல. இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம மக்கள் கிட்ட இருந்து எழும்பி வருவாரு, ஒரு ராபின்ஹுட் மாதிரி மக்களுக்கு வந்து திடீர்னு ஒருத்தர் இப்படி எழுந்துச்சு வருவாரு, மக்கள் அவளை கொண்டாடுவாங்க, அவரை சிஎம் ஆக்குவாங்க, யாருமே நினைக்கல. அதனால கதறாங்க, கதறிக்கிட்டே இருக்க போறாங்க. ஆனா மக்கள் கொண்டாடுறாங்க, அவ்வளவு விசிபிளா தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள யாராலையும் அசைச்சிக்க முடியாது. ஜாலியா இருங்க கைஸ். ஒரு மாசம் கதறுவாங்க, வாய் வலிச்சிரும், படுத்து தூங்கிடுவாங்க. திரும்ப 4 வருஷத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவாங்க. இந்த ஒரு மாசம் ஆற்றாமைன்னு சொல்லுவாங்களா, அதுல கதறிக்கிட்டே சாவட்டும், ஃப்ரீயா விடுவோம். அதே மாதிரி சொல்லுங்க குமரி. இல்ல சொல்லுங்க அருணா. இல்ல கார்த்திக் ப்ரோ ஏதோ கடை வச்சு அந்த மாதிரி வந்து ஒரு காஃபி கடைக்கு போறோமா, ரோடு நல்லா இல்லை, ஏன் போடலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து யோசிக்க மாட்டாங்க. கடையில் வந்து சாக்லேட் காஃபி கேட்ட சாண்டி ரீல் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் லைக் போட்டு அதை வச்சு தான் மனசு வந்து மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க ஊபிஸ். ஸோ இதை வந்து இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு அவங்களை யாரும் விளக்கம் கொடுக்காதீங்க, இதை கடந்து போகாதீங்க. ஏன்னா ஊபி சொல்றாங்கன்னா ஆமாம் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, இன்ஸ்டாகிராம் லைக் கூட ஓட்டா மாறிடும். ஸோ கவனமாக இரு, ஒரு ரீல் 10 லைக் மேலே எடுக்குதுன்னா போய் இது ரிப்போர்ட் பண்ணு, ரிப்போர்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்ல பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னு போயிட்டு ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட் பண்ணிடு, இதெல்லாம் நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. சோ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஈஸியா
நானு கண் கூட பார்த்தேன் அந்த சேஞ்சஸ். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து 500 பேருக்கு ஊபி கேட்டானா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. இல்ல ஒரு 500 பேர்த்துல நான் கேட்கிறப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 480 பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு அது வந்து நடந்துச்சு. நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆனேன்னா, நான் எனக்கு அதை கேட்கறதே போர் அடிச்சு போச்சு. டேய் இவனை கேட்டால விஜய்க்கு தான் சொல்ல போறான், இவனை கேட்டால விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்ல போறான், அதை எதுக்கு போய் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓகே, அதாவது சந்தோஷத்துல வெறுத்து போய் ஓகேடா போதும்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம், இந்த இந்த அடிப்படை தேவைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்ப பவித்ரா, நீங்க அந்த கோயில்மேடு சைடு நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அது போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட, கோயில்மேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட 3 ஒயின் ஷாப் இருக்கும். கரெக்டா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்து நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு, மெயின் ரோட்லயே ஒண்ணு இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி எந்த பொண்ணுங்க உள்ள ஏன் ஈவன் வந்து பசங்க நாங்களே உள்ள வரப்ப கூட அந்த இடத்துல வந்து ரோட்ல ஒயின் ஷாப் இருக்குது. 2 பக்கமும் கையில பாட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு 2 சைடு நிப்பானுங்க. கிட்டத்தட்ட நம்ம நடந்து வர்றதே எவன் மேலேயா நம்ம போய் இடிச்சிருவோமோ, பைக்ல வரப்ப எவனாவது வந்து பைக்ல விழுந்துருவானோ, அவங்ககிட்ட நம்ம சண்டை கட்டணுமோ, தேவையில்லாம எதுக்கு இது பண்ணணும். ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல அதுல ஒரு நிமிஷம். யாராவது அந்த ஹிந்துல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ யாராவது பாத்தீங்களா? இல்லையே, அந்த கர்மத்துல பாத்துட்டு எல்லாருமே பார்த்தோம். நான் பார்த்தேன். என்ன சொல்றாங்க? கணக்குப்படி நாமெல்லாம் ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் இல்ல ஃபேக் நரேட்டிவ் சென்ட் பண்றோம்னா இல்ல ப்ரோ அப்படி டைரக்டடா வந்து ரூட்டோட இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, அவன் ரூட் எல்லாம் அவன் என்னென்ன பாயிண்ட் கிளைம் வைக்கிறான் அதை மட்டும் சொல்லுங்களேன், வரிசையா சொல்லுங்களேன். வேற அது இதுன்னு பேசிட்டு இருந்தான்னு வைங்களேன், அவனுங்க திரும்ப திரும்ப இந்த வேலையை பார்த்துட்டே இருப்பானுங்க. அவனை வைக்கிற கிளைம் என்ன, அந்த கிளைமை உடைக்கணும், அவ்வளவுதான். அவன் என்னென்ன கிளைம் வைக்கிறானுங்க யாராவது பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்ட மாதிரி சில ஐடிஸ் வந்து ஃபேக்கா வந்து ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நரேட்டிவ்ஸ் வந்து செட் பண்றோமா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வச்சான். ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றோமாப்பா நம்ம, அது ரேண்டமா ஒரு 10 ஐடி பண்ணி அதுல நம்ம வந்து நிறைய குரூப் வச்சிருக்கோமா, நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோமா, நிறைய ஒரு டீம் வச்சிருக்கோமா, 14,000 பேருக்குண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோமா. ஓகேவா, நல்லா கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் வந்து பெரிய டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அவனுங்க வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியாது, அங்க இருந்து அடிப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அவனை 14,000 குரூப் வந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்டேட் பண்ணாங்களாம், போயிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் செக் பண்ணாங்களாம், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்ம பாக்குற வீடியோஸ் அது என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் ப்ரூஃபா சொன்னான்னு சொல்லுங்களேன். ஒரு வீடியோஸும் ப்ரூஃபா சொல்ல, சும்மா அடிச்சு ஒரு காமெடி என்னன்னா ப்ரோ, அதாவது இப்ப துண்டு போட்டதை எடுத்ததை வந்து ஒரு நரேட்டிவ் நம்ம செட் பண்ணிட்டோமாமா. ஆனா முன்னமே வந்து அதுக்கு வந்து அவனுக்கு தூக்கிட்டு வர எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, இப்ப ஸ்டாலின் வந்து துண்டு போடாம உட்காந்ததெல்லாம் காமிக்கல, ஏன்னா ஸ்டாலின் துண்டு போட்டுதான் உட்காந்தாப்புல. 50 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் துண்டு போடாம உட்காந்து வீடியோ எடுத்துட்டு வந்து இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா இப்ப நேற்று நடந்த ஸ்டாலின் பேசுனதை காமிக்க வேண்டியதானே? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது துண்டு போட்டோ உட்காந்தது வந்து ஒரு பெருமை மாதிரி பேசிட்டு இருக்காங்க, ஆனா அது ஏற்கனவே நடந்ததுதான் சொல்லிட்டு கருணாநிதி போட்டோவையும் ஜெயலலிதா போட்டோ தூக்கி வந்து காமிச்சுட்டு இருக்கானுங்க. நான் அதுக்கெல்லாம் போய் பதில் போட்டு வச்சேன். விஜய் ஃபேன்ஸ் யாரும் சோசியல் மீடியாவில இல்ல, விஜய் ஃபேன்ஸ் சுத்தி தான் சோசியல் மீடியாவில இருக்கு. நம்ம நம்பர்ஸாவே நம்ம குரூப் வந்து பெருசு. இந்த உண்மை அவனுக்கு புரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஆர்கனைஸ்டா தான் பண்றோம்னு தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நல்லா கூப்பிட்டு வந்துருங்க ப்ரோ. சொல்லுங்க. இல்ல அவங்க பேச விடுங்க ப்ரோ, நீங்க முடிங்க ப்ரோ. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா வேற என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கிளைம் வைக்கிற அந்த கிளைம் தெளிவா சொல்லுங்க. அதுதான் ஒண்ணு. அது ரெண்டாவது வந்துட்டு இந்த அங்கே உட்காந்து சாப்பிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ஓகேவா, அது அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுருக்காப்ல, சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் எடுத்து போயிருக்காப்ல. ஆனா அதுக்கு போட்ட போட்டோ வந்து நம்ம பசங்க ஏஐ போட்டோ தான் போட்டிருக்கானுங்க. அந்த டேபிள்லயே டிஃபன் பாக்ஸ் வச்ச மாதிரி சும்மா காமெடியா வந்து பண்ணா எடுத்து போட்டிருக்கானுங்க. இது வந்து பொய் அப்படின்னு அது ஒண்ணு. இது இவங்களா செட் பண்றது, அங்கேயே சாப்பிட்டாரு அங்கேயே தூங்கிட்டாருன்னு நைட்டு செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 நான் பார்த்தேன். எனக்கு இதுக்கப்புறம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படியே வந்துட்டேன். மக்கள் யாரை பார்த்தா வந்து சொல்லுங்க. சொல்லுங்க. வேற யாராவது என்னென்ன அவங்க என்னென்ன கிளைம் வைக்கிறாங்க அது அத மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ, அதுக்கப்புறமா பேசுவோம். ப்ரோ சிம்பிளா நீங்க பாத்தீங்களா அந்த சின்ன எமோஷனல் சின்ன ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து வைரல் ஆகுதுல்ல, பேசிக்கா வைரல் ஆகுது இல்ல ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல மத்த சோசியல் மீடியால. அதை நம்ம ஏதோ வருது ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி போட்டுறோம். இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஆர்கனைஸ்டா வந்து பண்றோம், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடா நம்ம வந்து பண்றோம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஃபாலோ பண்ணி வந்து நரேட்டிவ் வந்து செட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து ஃப்ரேம் நம்ம பின்னாடி பெரிய டீம் ஒர்க் பண்ணதுன்றானுங்க, நீ வேற. அப்படிதான் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஒரு நிமிஷம். முக்கியமான குற்றச்சாட்டு குமரி. அப்படி இல்ல ஒரு நிமிஷம். இப்போ அவங்க
இல்ல அவனுங்க சொல்றானுங்க நம்ம இந்த டீம் எல்லாம் கிடையாதுப்பா. தளபதியோட ட்வீட்ல இருந்தோ இல்ல இன்ஸ்டால இருந்து அவர் ஏதாவது ஒண்ணு போட்டாலோ, சிஎம் ஆபீஸ்ல இருந்து தளபதி பத்தி ஏதாவது போட்டாலோ, நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா போஸ்ட் பண்ணுது, லைக் பண்ணுது, அதுக்கு கமெண்ட் போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. இது யாரும் சொல்லி கொடுத்து வரல. ஒரு போஸ்ட் வந்தா நம்ம 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 மக்கள் வந்து சரி நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம குரூப்ல இருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பசங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், இதை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா. இப்ப எனக்கெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு என்ன, நான் வந்து என் பையனுக்கு ஷேர் பண்ணுவேன், டேய் இது பாடுறா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியும், நான் எனக்கு தெரிஞ்ச பசங்க ஷேர், ஏன்னா அவனுக்கு இன்னும் சந்தோஷமாவும் எனக்கு தெரியும். நம்ம அப்படிதான் நினைச்சு பண்றோம். ஆனா இவனுங்க அது வந்து நமக்கு வந்து அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அவரை நேசிச்சு உண்மையா பண்றோம். இது காசு கொடுத்து பண்ணல. ஏன்னா இவனுக்கு எது பண்ணாலும் சார் பேமெண்ட் அப்படின்னு தான் பண்ணுவானுங்க. அவனுக்குலாம் அது வரவே வராது. இப்ப அது வேற வரவே வராது. நீங்க எவ்வளவு நடுவுல இல்ல, ஒரு நிமிஷம் அது நடுவுல யாரோ என்னதான் இருந்தாலும் பேசுறாங்க. வராது. சொல்லுங்க இல்ல ரூபி நான் எதுவும் தான் சொல்ல குமரி. வந்தீங்க, சொல்லுங்க என்ன தெரியுமா ரொம்ப சொல்லுங்க சொல்லுங்க. முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து 1 லட்ச ரூபா ரூட்ல இருந்து வாங்கியிருக்கீங்களாம். நீங்க தான் வந்து மெயினா வந்து ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்றீங்க. எங்களுக்கெல்லாம் பேமெண்ட் நீங்க தான் குடுக்குறீங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருந்து ₹1 பேமெண்ட் கூட வரல. நீங்க ஒரு தனிப்படை வச்சிருக்கீங்க. அந்த படை வந்து நீங்க சொன்ன உடனே ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. உங்களுக்கு கீழ தான் நான்லாம் வேலை பார்க்கறேன்னு வேற சொல்றாங்க. அந்த 1 லட்ச ரூபால எப்ப பங்கு தருவீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பண்ணுவோம். இல்லன்னா பண்ண மாட்டோம். உங்களையே போட்டு அடிப்போம். டிராவிடே ஆக மொத்தம் பேமெண்ட் வாங்கினது உண்மையே ஆக்கிடுவானுங்க ப்ரோ போல கொஞ்ச நேரத்துல. இல்ல காமெடி இல்ல ப்ரோ, என்னன்னா ப்ரோ, உங்களுக்கு பேமெண்ட் ஒரே வந்திருக்கு, நிமிஷம் பேமெண்ட் ஒரே வந்திருக்கு, நிமிஷம் பேமெண்ட் ஒரு வந்திருக்குன்னு நிமிஷம் நான் கலாய்க்கிறாங்க. சொல்றேன். அந்த